வானத்தை உற்று நோக்கும் ஆர்வலர்களுக்கும் இயற்கை அதிசயங்களை ரசிப்பவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி. வரும் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி, அதாவது ரக்ஷாபந்தன் பண்டிகை தினத்தன்று வானில் ஒரு மிக அபூர்வமான பகுதி சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. இந்த நிகழ்வு ஒரு பகுதி சந்திர கிரகணம் என்று அழைக்கப்பட்டாலும் இது ஒரு ஆழ்ந்த பகுதி கிரகணம் என்பதால் நிலவின் சுமார் 96% பகுதியை பூமியின் கரு நிழல் முற்றிலுமாக மறைக்கப் போகிறது. இதனால் நிலவு பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு முழு சந்திர கிரகணத்தை போலவே மிக தெளிவாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சியளிக்கும். பொதுவாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போதுதான் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அப்போது பூமியின் வளிமண்டலத்தை கடந்து செல்லும் சூரிய ஒளியானது வளிமண்டலத்தால் சிதறடிக்கப்பட்ட சிவப்பு நிற ஒளியாக நிலவின் மீது படுகிறது. இதனால் தான் நிலவு ஒரு அழகான செம்பு அல்லது இரத்த சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கிறது. இதையே வானியல் ஆய்வாளர்கள் பிளட் மூன் அல்லது இரத்த நிலவு என்று அழைக்கிறார்கள். வழக்கமாக முழு சந்திர கிரகணத்தின் போது மட்டுமே இவ்வளவு பிரகாசமாக சிவப்பு நிறத்தை தரிசிக்க முடியும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஆனால் இந்த முறை 96% நிலவு மறைக்கப்படுவதால் அந்த மீதமுள்ள 4% விளிம்பு வெளிச்சத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களும் இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் என்பதே இந்த நிகழ்வின் தனி சிறப்பு. உலக அளவில் சுமார் 100 கோடி மக்கள் இந்த அதிசயத்தை நேரடியாக காண வாய்ப்புள்ளதாக வானியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். குறிப்பாக வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களில் இந்த கிரகணம் மிக தெளிவாக புலப்படும். அதேபோல் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு ஆசியாவின் சில பகுதிகளிலும் இதனை பகுதியளவு காண முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் காத்திருக்கிறது. இந்த கிரகணம் நிகழும் நேரத்தில் இந்தியாவில் பகல் பொழுது இருப்பதால் நம்மால் இதனை நேரடியாக காண முடியாது. இந்திய நேரப்படி பார்த்தோமானால் ஆகஸ்ட் 28 காலை 8:04 இந்த கிரகணம் தொடங்குகிறது. சரியாக காலை 9:43 நிலவு முழுமையாக சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் உச்சகட்ட நிகழ்வு அரங்கேறும். பின்னர் காலை 11:22 இந்த கிரகணம் முழுமையாக நிறைவடையும். இந்தியாவில் வசிப்பவர்கள் இதனை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் இணையதளம் வாயிலாக நேரலையில் இந்த வானியல் அதிசயத்தை ரசிக்க முடியும்.